விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆங்கில மாத பலாபலன் வரிசையில் நாம காண இருப்பது இந்த பதிவை எதுக்காகனா, மார்ச் மாத பலாபலன் இந்த தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும். 2ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவானுடைய வீரியத்தன்மை குறைந்து 3ஆம் இடத்துக்கு செல்லப்பட்டு 9ஆம் இடத்தை நேரடி பார்வையாக 4 கிரகங்களின் கூட்டமைப்பு பார்க்கறதால ஓரளவுக்கு இந்த மாதம் சரி செய்து வெளியே வர்றதுக்கான காலமாகும். போன மாதம் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் இருக்காது. செயல்பாடுகள் இதுவரைக்கும் நிலை நிறுத்தப்பட்டிருந்த செயல்பாடுகள் நம்மளுக்கு வரவு தருவி என்ற விஷயங்கள் எல்லாமே இனி தடையில்லாத வர்றதுக்கான வாய்ப்புகள், அதன் மூலியமாக தொந்தரவுலேருந்து இந்த மாதம் விடைபெறுவீங்க. முக்கிய தருணம் என்னன்னா, இந்த 3/3/2026 அப்புறம் இந்த சுக்கிரனுடைய உச்சம் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். தொந்தரவுலேருந்து விடைபெறுவீங்க. நோயில்லாத அமைப்போ உடம்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக வருமானத்தில் இருந்து வந்த குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதை மாதிரி விஷயத்திலிருந்து விடுபடுகின்ற காலம் 6/3/2026 அன்று நடைபெறுகின்ற திருநள்ளாறு சனி பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகத்துக்கு 100க்கு 50 பாகம் உங்களுக்கு நன்மை தருவதால் வேலை வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சமாதானத்தை தருகின்ற அமைப்பாக இந்த பயிற்சி இருக்கும். நல்லவை அனைத்தும். வண்டி வாகனம் இல்லடா, வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிட்ட எதுவுமே எடுத்துட முடியல, வீடு கட்டிட்ட வீடு உள்ள போக முடியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த 3/3/2026 அப்புறம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வேகம் எடுக்கக்கூடிய காலம். தடை ஏற்பட்டிருந்தா இந்த 3/3க்கு அப்புறம் வேகமாக செயல்படுத்தையா, கவலையே படாதீங்க. உங்க வேலை என்னென்ன விஷயங்கள்ல நின்று போச்சு அதெல்லாம் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடும். வருமானத்துல நின்று போயிடுச்சுன்னா அதுவும் கொடுக்கும். வேலையோ வேலை சார்ந்த விஷயமோ வருமானம் சார்ந்த விஷயமோ அல்லது தொடங்குகின்ற வேலை நின்று போச்சுன்னா அதையெல்லாம் தொடங்குகின்ற மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்கள் விடைபெற்று செல்லுகின்ற மாதமாக இருக்கும். துன்பத்திலிருந்து முதல்ல விடுதலை பெறுவீங்க. தூய உள்ளத்தோடு உங்கள் மனது இறைவனுடைய நோக்கி செல்லுகின்ற காலமாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல பார்க்கறதால உங்கள் வாழ்க்கையில் தெரிந்த பாதையை நீங்கள் எடுத்து செல்லுகின்ற காலம். தெளிவான பாதைக்கு நான் இனிமேல் தான் போவென்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர்கள். நோயில்லாத தன்மை இந்த மாதம் கொடுக்கும். உயர் அழுத்தத்தில் இருந்தவங்களை விடுபெறுகின்ற காலமாக மாறும். நல்லதை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.